இலங்கை கடற்படை சிறைபிடித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரையும் 3 விசைப்படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், இத்தொடர்பான முழு விவரங்கள் கார்த்திக். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 2000க்கும் மேற்பட்ட மீனவர் மீன்பிடி கடலுக்கு போனாங்க. இவங்க கடலுக்கு போய் கச்சத்தீவு மற்றும் நெடுந்தி விடவே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இளைய கடற்படை வீரர்கள் மீனவர்களை மீன்பிடிக்க விடாம விரட்டி அடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து 3 விசைப்படையும் அதிலிருந்து 22 மீனவர்களை சிறப்பிடிச்சிருக்காங்க. சிறப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லை தாண்டுதல் வழக்கு பதிவு செய்து காங்கிரஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி யாழ்ப்பாண சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழக மீனவர் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 3 விசைப்படகையும் 22 மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி இன்னைக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக 600க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் இன்னைக்கு மீன்பிடி கடலுக்கு செல்லாமல் படகெல்லாம் கரையோர் நங்கூரம் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதன் காரணமாக நேரடியாக மறைமுகமாகவும் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்திருக்காங்க. மத்திய அரசு துரித நடவடிக்கை எடுத்து இலங்கை சிறையில் உள்ள அந்த மீனவர்களையும் படகை விடுதலை செய்ய வேண்டும். அதே போல கடந்த காலங்களில் சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகள் இலங்கை சிறையில மீனவர்கள் படகு இருக்கு, அவங்களே உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்பதே ராமேஸ்வரம் மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.